ஸோ அதே போல தான் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது, இந்த முகத்தை நம்ம அப்படியே இந்த கண்ணாடியில எப்படி பார்க்கிறோமோ, அதே போல இந்த வசனமானது நம்மளுக்கு ஒரு கண்ணாடியாய் நம்ம சுபாவத்தை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுடைய குணங்கள் எப்படி இருக்கிறது, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, நம்ம ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது அப்படின்றத அதை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். ஸோ அதை வெளிப்படுத்தும் போது நம்ம அந்த குறைகள் என்ன அப்படின்றத கவனித்து அதை சரி செய்கிறவர்களா நம்ம இருக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம அதை கண்டு காணாமல் அப்படியே கேட்டு கேட்காம நம்ம அப்படியே சாதாரணமா நம்ம அதை எடுத்துக்கிட்டு போனோம்னா, நார்மலா நம்ம முகத்தை பார்த்து ஒரு கண்ணாடியை பார்த்து நம்ம முகத்தை அப்படி பார்த்துட்டு நகர்ந்து போற மாதிரி தான் அந்த காரியம் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ 24ஆம் வசனத்துல பாருங்க, அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடன் தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். அப்போ இந்த வசனத்தை கேட்க வரைக்கும் அவன் கேட்டுக்கொண்டு இருப்பான். அவன் கேட்டுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எதற்காக இதை கேட்டோம், எந்த காரியத்துக்காக இதை கேட்டோம் அப்படின்றத அவன் மறந்து போகிறவனா இருப்பான். ஸோ அப்போ இந்த வசனமானது ஒரு கண்ணாடியை போல நம்மளுக்கு முன்பாக நம்ம சுபாவத்தை அதை வெளிப்படுத்தும் போது, நம்மளுக்குள்ள காணப்படுகிற குறைகள், நம்மளுக்குள்ள காணப்படுகிற குற்றங்கள், பாவங்களை அதை வெளிப்படுத்தும் போது அதை நம்ம திருத்துகிறோம் நம்ம இருக்கணும். இல்லையெனில் அது எப்படிப்பட்டதா இருக்குமா, நம்ம அந்த வசனத்தை படிக்கிற வரைக்கும் நம்ம அதை கேட்டுக்கொண்டு இருப்போம். கேட்டதுக்கு அப்புறம் இது யாருக்காக இது படிக்கப்பட்டுச்சு, எதுக்காக படிக்கப்பட்டுச்சு, நம்மளுக்குள்ள என்ன மாற்றம் இருந்துச்சு அப்படின்றத நம்ம உணராம இருப்போம். இன்னைக்கும் நம்ம அநேகர் சபைக்கு போகிறோம், வசனங்களை கேட்கிறோம், ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய சுபாவங்களும் நம்மளுடைய குணங்களும் மாறாமலே இருக்குது. ஆண்டவர் இன்னைக்கு அதை நம்மளுக்கு உணர்த்தி சொல்லுகிறார். நீங்க வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதை கைக்கொள்வர்களாயும் இருங்கள் அப்படின்ற ஆண்டவர் சொல்லுகிறார். இதுல நீங்க பாருங்க, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதே மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். ஆமேன். அப்போ சுயாதீன பிரியனாய் பிரமாணமாகிய அந்த பூரண பிரமாணத்தை உடையவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்தை உடையவன் தான் எப்படி இருப்பானா, இந்த வசனத்தை உற்று பார்த்து, இதை உற்று கவனித்து, இதுல என்ன போட்டிருக்கு, இல்லை நம்மளுக்கு என்ன இருக்கு, அதுல எப்படி நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை கேட்டு நம்மளுக்குள்ள என்ன குறை இருக்கு, என்ன குற்றம் இருக்கு, அது எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து அந்த கிரியைகளையும் அவன் செய்யத்தக்கதா இருப்பான். கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாய், அவன் வாயில் வார்த்தைகள் பொய் சொல்லா இருப்பாய். இந்த மாதிரி காரியங்களை நம்ம கேட்கிறவங்கள மாத்திரம் அதை கேட்டுட்டு போயிட்டு நம்மளோட வாழ்க்கையில அந்த காரியத்தை நம்ம செயல்படுத்தாமல் இருந்தோம்னா நம்ம எப்படி இருப்போம்னா, நம்ம முகத்தை ஒரு கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்து அந்த இடத்த விட்டு நம்ம நகர்ந்து போனதுக்கப்புறம் நம்ம சுபாவம் என்னதென்று அறியாமல் காணப்படுகிற ஒரு 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 மனுஷனை போல நம்ம இருப்போம். ஆண்டவர் நம்மளுக்கு அப்படிப்பட்ட குணங்களை அவர் கொடுக்க விரும்பலை. அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, இந்த வசனத்தை நீ படிக்கும் போது இந்த வசனத்தில் இருக்கிற காரியத்தை நீ கைக்கொள்கிறனா இருக்கணும், அதில் நிலைத்திருக்கிறவனா இருக்கணும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.